திறமையான நபரா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கலைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே வரக்கூடிய நபர்களும் இந்த வியாபாரத்துல பெருசா ஜெயிக்கணும். ஐ ரிப்பீட், உங்களுக்கு கீழே வரவங்க எந்த அளவுக்கு பெருசா ஜெயிக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தான் உங்களுடைய வெற்றின்றது இங்க உறுதி செய்யப்பட்ட விஷயமா இருக்கும். உங்களுக்கு கீழே வரவங்க ஜெயிக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டீஜ்ல வெற்றி காத்துட்டு இருக்கா பாருங்க, கட்டாயமா கிடையாது. அப்போ கீழே வரவங்க நிறைய பேர் ஜெயிக்கணும். கொஞ்சம் பேர் ஜெயிச்சா பார்த்தாது, நிறைய பேர் ஜெயிக்கணும். அப்ப அந்த நிறைய பேர் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல என்னோட நெட்வொர்க்ல வரக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான நபர்களா வரணுன்றத இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே இருப்போம். சார் எனக்கு கீழே வரவங்க பயங்கர திறமையான நபரா வந்தா சூப்பரா இருக்கும் சார், சொல்லவுமா மாட்டோமா? நல்ல நாலேஜா இருக்கணும், நல்ல திறமையான நபரா இருக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும், ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப்பான ஒரு நபரா இருக்கணும், நேர்மையான ஒரு நபரா இருக்கணும். அடுக்கிக்கிட்டே போவோம். லிஸ்ட் எழுத சொன்னா நம்ம மாட்டு கட 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 கடன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதுவோம். இப்ப நல்லா பாருங்க, நம்ம நம்ம கூட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் கிட்ட சில குவாலிட்டிஸை நம்ம எதிர்பார்க்கிறோம். எஸ் ஆர் நோ? இப்ப நம்மளுக்கு கீழே வரவங்களும் நம்மள மாதிரியே மனிதர்கள் தானே. அப்ப அவங்களுமே அவங்க கூட பிசினஸ் பண்றவங்க கிட்ட சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, நீங்க உங்க டவுன்லைன்ஸ் கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதே குவாலிட்டியை தான் உங்களுடைய டவுன்லைன்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றது? ஐ ரிப்பீட், நீங்க உங்க டவுன்லைன்ஸ் கிட்ட என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதே குவாலிட்டியை தான் உங்க டவுன்லைன்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்போ பிசினஸ்ல நீங்க வெற்றி அடைவதற்கான முதல் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலும் மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க கிட்ட நீங்க என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அதை அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குவாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிருக்கணும். அதை டெவலப் பண்ணிருக்கீங்களான்றது ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்படி டெவலப் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா உங்களுடைய ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், வெரி 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 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு நெட்வொர்க்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கீழே ரொம்ப பவர்ஃபுல்லான டீம் ஃபார்ம் ஆயிருக்கும், சில பேருக்கு கீழே பவர்ஃபுல்லான டீம் ஃபார்ம் ஆகி இருக்காது. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீடர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான டீம் அவருக்கு அமைஞ்சிட்டு இருக்கும். ஒரு வீக்கர் பர்சனாலிட்டி அப்படின்னா அவருக்கு வீக்கான டீம் அமையும், பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்னா அவருக்கு பவர்ஃபுல்லான டீம் அமையும். ரிவர்ஸா போடணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே பவர்ஃபுல்லான டீம் அமையணும்னா அப்ப நீங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டியா மாறணும்? ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா மாறணும். ஃபர்ஸ்ட் விஷயம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூட். 2, லிசன் டு மீ, இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, some people use people to develop business அப்படின்னு சொல்லுவாங்க. some people use people to develop business. some people use business to develop people. அப்படின்னா என்ன? சில மனிதர்கள் மக்களை பயன்படுத்தி வியாபாரத்தை டெவலப் பண்ணுவாங்க, ஆனா சில மனிதர்கள் வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ணுவாங்க. சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப we'll go deeper now. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ஜிஆர்டி டாட்டா, ரட்டன் டாட்டா. எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன் இந்த நாட்டுக்கே அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய வியாபாரம் பண்றவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க, பெரிய பெரிய வியாபாரிங்க, பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரினியர்ஸா இருப்பாங்க. பட் எல்லாருமே ரட்டன் டாட்டாவை பார்க்குற மாதிரி எல்லாரையுமே மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பெரிய பிசினஸ் ஆண்டர்பிரினியர்ஸ் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இறந்து போயிருக்காங்க, இந்த பூமியை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. பட் அவங்க இறந்தப்ப
இந்த நேஷன் அப்படியே துயரத்துல தள்ளப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா கிடையாது. ஆனா டாடா, மே இட் பி ஜேஆர்டி, மே இட் பி ரட்டன் டாடா, பட் இவர்கள் இந்த பூமியை விட்டு கிளம்பும் போது இந்த என்டையர் நேஷனே ஒரு வகையான துக்கத்துல தான் இருந்துச்சு, நான் அடிச்சு சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டாடா என்ன பண்றாரு? உங்ககிட்ட ஏதாவது இனாமா ஏதாவது கொடுக்குறாரா? காசை கொடுத்தாதான் உங்களுக்கு பொருள். எஸ்ஆர்னோ? டாட்டாவாவே இருந்தாலும் காசு கொடுத்தாதான் உங்களுக்கு பொருள் தருவாரு. ஆனா டாட்டாவை நம்ம பிசினஸ் மேனா பார்க்கல, அதை தாண்டின ஒரு பர்சனாலிட்டியா நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ணிட்டே போனாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாக்கு வந்து அவருடைய கம்பெனி ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் டாட்டாவோட ஷேர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம், நீங்கள் வாங்கலாம். மற்ற கம்பெனிக்கு ஷேர்ஸ் பேர் சொல்லும் போது சோ ஒன் சோ கம்பெனியோட ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா கம்பெனிக்கு டாடா ஷேர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் டாடா ஷேருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. விடோ அப்படின்னா விதவைகளை விடோ அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஆர்னோ? அந்த விடோ ஷேர் அப்படின்னு எதற்காக அவங்க கம்பெனிக்கு பேரை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, இளம் வயதிலேயே கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சொசைட்டி கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதம்மா, டாடா ஷேர் இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை டாடா ஷேரை வாங்கி போட்டு டாட்டாவுடைய கம்பெனி உன் எதிர்காலத்தை பார்த்துக்கும் அப்படின்ற அளவுக்கு டாட்டா மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்தாரு. ஒரே ஒரு இடத்துல கூட டாட்டா மேல ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்தையோ ஒரு தவறான ஒரு விஷயத்தையோ கவர்மெண்ட்டோ இந்த நேஷனோ பின் பாயிண்ட் பண்ணவே முடியாதுங்க. டேக்ஸ் எவ்வளோ கட்டணுமோ அதை விட எக்ஸ்ட்ராவாக கட்டுவாங்க. நேஷனுக்காக அள்ளி தரணும் அப்படின்னா கணக்கு பார்க்காம அள்ளி தருவாங்க. இந்த என்டையர் நேஷனுடைய மனசுல ஒரு விதையை போட்டார் டாட்டா. என்ன விதை தெரியுமா? இப்போ நான் சொல்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. என்ன விதை போட்டார் அப்படின்னா மற்றவர்களும் வியாபாரிங்க தான், டாட்டாவும் வியாபாரி தான். ஆனா மற்றவர்கள் போட மறந்த விதை டாட்டா என்ன விதை போட்டார் அப்படின்னா நேர்மை அப்படின்ற ஒரு விதையை போட்டார். நீ நேர்மையா நடந்து இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உங்களால உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விதையை டாட்டா போட்டார். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மனிதர் தான் ரியல் லீடர். எஸ்ஆர்னோ? இந்த மனிதரை வெறும் வியாபாரியா பார்க்க மாட்டாங்க, ஒரு உலக தலைவரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஆத்மாத்மா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், 14 இயர்ஸ் ஆஃப் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வெஸ்டீஜ். இந்த 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்ல முடியும். நம்மளோட கௌதம் பாலி சார் ஒரு லிவிங் டாட்டா அப்படின்றத பெருமையா நான் சொல்ல முடியும். ஒரு டாட்டா கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குதோ அது ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா கௌதம் பாலி சார் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ எந்த மாதிரியான தலைமையில நம்ம வியாபாரத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெருமைப்பட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு நம்ம வெஸ்டீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமையை இன்னைக்கு கௌதம் பாலி சார் உருவாக்கி காமிச்சிருக்காரு. எப்படி சார், எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம கூட போயிருக்கலாம். இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்துக்காக எவ்வளவோ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் நாங்க உங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 கோடி ரூபாய் வெஸ்டீஜ் நிறுவனத்தை இன்வெஸ்ட் பண்ண வரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் கௌதம் பாலி சார் அது ஒத்துக்கல. 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா கௌதம் பாலி சார் லைஃப் செட்டில்டுங்க. இப்பவே லைஃப் செட்டில், தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். பட் 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னும் அவரோட லைஃப் செட்டில். ஆனா கௌதம் பாலி சார் அதுக்கு ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னா 10,000 கோடி ரூபாய் வெஸ்டீஜ் நிறுவனத்துல யாராவது ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டியாச்சு அப்படின்னா என்னால வியாபாரத்தை வச்சு மக்களை டெவலப் பண்ண முடியாது, மக்களை வச்சு வியாபாரம் பண்ணா டெவலப் ஆகும். சி தட் ஆட்டிடியூட். என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்? அவர் அன்னைக்கு எடுத்த முடிவு என்ன அப்படின்னா இந்த வெஸ்டீஜை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே கேள்வியை தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான ஒரு லீடரா இருக்கீங்கன்றதை கொஞ்சம் யோசிங்க. நீங்க மக்களை பயன்படுத்தி உங்க வியாபாரத்தை டெவலப் பண்ணணும்னு ஓடுறீங்களா, இல்ல வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ணணும்ன்ற மாதிரியான ஆட்டிடியூட்ல இருக்கிறீங்களா? நீங்க எந்த மாதிரியான லீடரா இருக்கீங்கன்றதை கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை நீங்க வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ணக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள மனிதரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்னால அடிச்சு சொல்ல முடியும், இந்த இயற்கை ஏக இறைவன் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தராம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க.
ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உங்களால உருவாக்க முடியும் இந்த ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருந்தா. அப்ப இந்த ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்றது தயாராகணும். சரி சார், வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை நான் எப்படி டெவலப் பண்றது? இப்ப நான் டாட்டாவை பத்தி சொன்னேன். மக்களோட மனசுல நேர்மைன்ற ஒரு விதையை போட்டாரு. நேர்மையாக இருந்து வளர முடியும். எந்த இடத்துலையுமே டாட்டாவுடைய பொருட்கள் போய் பார்த்தீங்கன்னா, லிக்கரோ சிகரெட்டோ மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை கூட டாட்டா விற்பனையே செய்ய மாட்டார். அந்த மாதிரி வெஸ்டீஜுடைய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய, வெஸ்டீஜுடைய மார்க்கெட்டிங் பிளான் மக்களுக்கு வெற்றி தரக்கூடிய விஷயத்த கௌதம்பாளி சார் அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறோம். இதை பயன்படுத்தி மக்கள் எப்படி டெவலப் பண்றது? நான் ஏன் மக்களை டெவலப் பண்ணணும்? இந்த விஷயத்தை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். நான் ஏன் மக்களை டெவலப் பண்ணணும்? வியாபாரத்தை பயன்படுத்தி எப்படி டெவலப் பண்ணணும்? எந்த விதத்தில் டெவலப் பண்ணணும்? இந்த விஷயத்தை கொஞ்சம் நம்ம கூர்ந்து பார்ப்போம். நீங்க யூ கேன் டேக் மீ ஆஸ் அன் எக்ஸாம்பிள். என்னையே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க பார்த்துக்க முடியும். நான் 19 வயதுல நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தேன். நான் 19 வயது அடையும் போது நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எனக்கு பெரிய திறமையோ பெரிய வியாபார அறிவோ வியாபார நுட்பமோ அல்லது ஒரு நல்ல பேச்சு திறனோ அல்லது மைண்டு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அந்த சக்சஸ் இப்படி நீங்க சக்சஸ் அட்ராக்ட் பண்ணலாம் அந்த ரகசியம் இந்த ரகசியம் ஜீரோ. பர்ஃபெக்ட்லி ஜீரோ. பர்ஃபெக்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு நபர், தாழ்வு மனப்பான்மைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான ஒரு நபர் தான் நான். இந்த மாதிரி ஒரு நபர் நேரடியாக போயிட்டு என்னுடைய அப்ளைன் ஃபருக் சாரோட கையும் என்னோட அப்ளைன் ராஜன் சார் கையும் போய் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். அண்ட் ராஜன் சார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் ப்ராடக்ட் வெறும் மார்க்கெட்டிங் பிளான் மட்டும் சொல்லி தரல. அதை தாண்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது. லிசன் டு மீ நவ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வெறும் பொருட்களை பத்தியோ வெறும் மார்க்கெட்டிங் பிளானை பத்தி மட்டுமோ எனக்கு ராஜன் சார் எனக்கு சொல்லி தரல. அதை தாண்டி ஃபருக் சார் ராஜன் சார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, பீப்புள் ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது, இன்டர்பர்சனல் ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னா என்ன, மைண்டை எப்படி பவர்ஃபுல் மேக்னட்டா மாத்துறது, எப்படி உன்னால சக்சஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், நீ எப்படி ஒரு பீப்புள் மேக்னட்டா மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமா நீ எப்படி மாறுறது, சக்சஸ் மேக்னட்டாக சக்சஸை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக நீ எப்படி மாறுறது, எப்படி ஸ்டேஜில் எஃபெக்டிவா பேசணும், லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன, எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, வியாபாரத்தை தாண்டி என்ன டெவலப் பண்ணாங்க. லிசன் டு மீ நவ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. வியாபாரத்துக்கு என்ன அறிவு வேணுமோ அதை மட்டும் சொல்லி தரல, வியாபாரத்தை தாண்டி என்ன டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப வியாபாரத்தை தாண்டி என்ன டெவலப் பண்ணதுனால இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி சிம்பிளுங்க. இன்னைக்கு அவங்க என்னுடைய பிசினஸை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம், என்ன ஒரு முழு திறமையுள்ள ஒரு நபரா மாத்திட்டாங்க. என்னோட நெட்வொர்க்கை முழுசாக நான் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட நெட்வொர்க் அவங்களுக்கு முழுமையான பேசிவ் இன்கமா மாறிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. வெறுமனே ப்ராடக்ட் மட்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, வெறுமனே நெட்வொர்க் மட்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்றது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா கேளுங்க. இந்த சோ கால்டு லீடர்ஸ், இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே லீடர்ஸ் தான். கொஞ்சம் தயவு செய்து இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்க ஆள் மனதுல ஸ்ட்ராங்கா பதிய வைங்க. உங்க டீமுக்கு, அதாவது உங்களுக்கு கீழே வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க வெறும் ப்ராடக்ட் வெறும் மார்க்கெட்டிங் வெறும் வெஸ்டீஜ் வெறும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதை மட்டும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கும் போது உங்க கூட நிப்பாங்க. வியாபாரத்துல சின்னதாக ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சுனாலோ, வியாபாரத்துல சின்னதா ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வந்துட்டுது அப்படின்னா அவங்க உங்ககிட்ட நிக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சா மாறிடும். காரணம், நீங்க வியாபாரத்தை தாண்டி லீடர்ஷிப் உங்களுக்கு சொல்லி தரல. லீடர்ஷிப்பை எப்போ சொல்லி தரீங்களோ அப்போதான் வியாபாரத்துல எப்பப்பெல்லாம் சில சிக்கல்கள் ஏற்படுதோ அப்ப அந்த லீடர்ஷிப் ஆட்டிடியூடோட அவங்க நிற்கும் போது வியாபாரத்தை மேற்கொண்டு கொண்டு வர முடியுன்ற அந்த நம்பிக்கையோட திருப்பி கொண்டு வர்றதுக்கான செயல்பாடுகளை செய்வாங்க. இல்லைன்னா வியாபார அறிவு மட்டும் இருந்துச்சுன்னா வியாபாரத்துல சிக்கல் வரும்போது எட்ட போயிடுவாங்க. அப்போ நீங்க உங்க டவுன்லைன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான
விஷயத்த உங்களுக்குள்ள நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்க டவுன்லைன்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கன்றதை கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னையிலேருந்து நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ண போறீங்களா, இந்த மக்களை பயன்படுத்தி வியாபாரத்தை டெவலப் பண்ண போறீங்களா? வெரி வெரி சிம்பிள். எந்த லீடர்ஷிப்பை கையில் எடுக்க போறீங்க? உலகம் போற்றும் தலைவர்களாக மாறணும் அப்படின்னா there is only one choice. இன்னைக்கு நீங்க இதே வெஸ்டீஜ்ல யார் யாரெல்லாம் மிக சிறந்த தலைவர்களாக இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா, அவங்க டீமுக்கு வெறும் வெஸ்டீஜ் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. வெஸ்டீஜை தாண்டின சில லீடர்ஷிப் குவாலிட்டி, வெஸ்டீஜை தாண்டி ஹியூமன் டெவலப்மெண்ட், பீப்புள் டெவலப்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த ஷேர் பண்ண போறேன். இது 2 விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. மூணாவதா இப்போ நம்ம பார்க்க போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஸ்லைடை நான் காமிச்ச உடனே நிறைய பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் உள்ளார போகும். இது எனக்கு தெரியும் சார், இந்த ஸ்லைடு நீங்க வேணா உட்காருங்க, நான் எடுக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்லைடு தான் இது. எல்லாருக்கும் தெரியுதா இந்த ஸ்லைடு? ஸ்லைடு எல்லாருக்குமே தெரியுதா? இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஸ்லைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்னா என்ன நான் சொல்லி தர போறதில்ல. மேபி இங்க உட்கார்ந்து இருக்கிற 95% மக்களுக்கு இந்த ஸ்லைடை பத்தி நல்லா தெரியும். ஒரு 5% மக்களுக்கு இந்த ஸ்லைடு புதுசா இருக்கும். ஸோ அவர்களுக்காக ஒரு 3-5 நிமிடங்கள் இந்த ஸ்லைடை புரிய வச்சுட்டு, இதற்குள்ளார ஒரு சூட்சமம் இருக்கு, அது என்னன்றதை நம்ம போய் பார்க்கணும். சார், எதற்காக என்னோட நெட்வொர்க் வேகமா வளரல? அதுக்கான ஆன்சர் தெரியணுமா வேணாமா? என் நெட்வொர்க்கு வேகமா வளரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என் நெட்வொர்க் ஏன் வேகமா வளரல, என் நெட்வொர்க் வேகமா வளரணும்னா நான் என்ன பண்ணணும், அது புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த ஸ்லைடை பத்தி தெரியாதவங்களுக்காக, தெரிஞ்சவங்க ஒரு 3 to 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் கடகடன்னு உங்களுக்கு இதை சிம்பிளா புரிய வச்சுட்டு நம்ம இதை டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல இதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு மனிதன் நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு மொத்தம் 4 வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை ராபர்ட் கியோசகி ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப டீட்டெயில்டா போட்டிருப்பாரு. இப்போ இந்த புத்தகத்தை நீங்க கட்டாயமா படிக்கணும். ரைட். இந்த இந்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பணம் சம்பாதிக்கணும், நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னா மொத்தம் 4 வழிகள் எனக்கு காத்துட்டு இருக்கு. அந்த 4 வழிகள்ல முதல் வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இ கேட்டகரி, அதாவது எம்ப்ளாயி கேட்டகரி. எம்ப்ளாயி கேட்டகரின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த கம்பெனியுடைய அடிமட்ட தொழிலாளியாக இருக்கலாம், அந்த கம்பெனியுடைய ஜெனரல் மேனேஜராக கூட இருக்கலாம். லோயர் பொசிஷன், ஹையர் பொசிஷன் எதா இருந்தாலும், ஜெனரல் மேனேஜராகவே இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு அவர் ஒரு தொழிலாளி தான். கரெக்டுங்களா? இவர்களுடைய வருமானம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கல்வி தகுதி. நிறைய படிச்சிருந்தா நிறைய சம்பளம், கம்மியா படிச்சிருந்தா கம்மியான சம்பளம், அதிகமான திறமையா இருந்தா அதிகமான சம்பளம், கம்மியான திறமையா இருந்தா கம்மியான சம்பளம். இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வருமானம் கொடுத்துருவாங்க. இவங்க எம்ப்ளாயிங்க. இது எல்லாருக்குமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாயி. இவங்க யாரு? இவங்க இவங்களுக்கு மேல இருக்கிற எம்ப்ளாய்க்கு ஒரு பாஸ் இருப்பாங்க. இந்த பாஸ் கீழே இவங்க வேலை செய்வாங்க. இந்த செல்ஃப் எம்ப்ளாய்க்கு பாஸ்ன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இவங்களே ஓனரா இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடிட்டருக்கு யாரும் பாஸ் கிடையாது. அவரு கேஸ் பார்ப்பாரு, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாரு, கமிஷன் வாங்கிப்பாரு. சின்ன சின்ன பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு யாரும் பாஸ் இருக்க மாட்டாங்க. கிளினிக்ல ஒர்க் பண்ற டாக்டருக்கு பாஸ் இருக்க மாட்டாங்க. அட்வொகேட்ஸுக்கு பாஸ், லாயர் அட்வொகேட்ஸ்க்கு பாஸ் இருக்க மாட்டாங்க. இவங்க தினம் தினம் உழைப்பாங்க. உழைச்சா வருமானம், உழைக்கலன்னா வருமானம் இல்லை. இவங்களும் எவ்வளவு திறமையா ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வருமானம் வந்துருங்க. இப்போ இந்த 2 விஷயம் புதுசா வந்தவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த 2 இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யற வரைக்கும் வருமானம், வேலை செய்து நின்று போச்சுன்னா வருமானம் கிடையாது. திறமையான எம்ப்ளாயி தான், ஆனா ஒரு 6 மாசம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, படுத்து படுக்கையா கிடக்குறாரு, அந்த கம்பெனி அவருக்கு வருமானம் தருவாங்களா பாருங்க? வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. திறமையான டாக்டர் தான், ஒரு ஒரு வாரம் ஃபேமிலியோட டூர் சுத்தி பார்க்கணும் போறாரு,
அந்த ஒரு வாரத்துக்கு இவருக்கு ஏதாவது வருமானம் வருமா பாருங்க. பேஷண்ட்டை பார்த்தா தான் காசு, பேஷண்ட்டை பார்க்கலன்னா காசு கிடையாது. அப்போ இந்த 2 பேருமே உழைக்கிற வரைக்கும் வருமானம், உழைப்பு நிறுத்தியாச்சுன்னா வருமானம் கிடையாது. இது 1 மணி நேரம் கூட பேசலாம் அந்த டாப்பிக்கை, நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். அடுத்தது பிசினஸ் கேட்டகரி பீப்புள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவாங்க. சிஸ்டத்தை உருவாக்குறதுன்னா என்ன அப்படின்னா, காலம் ஃபுல்லா இவங்களே வேலை செய்ய மாட்டாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். காலம் ஃபுல்லா இவங்களே வேலை செஞ்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கீழே நல்ல மனிதர்கள், திறமையான மனிதர்கள், ஒவ்வொரு வேலைக்கும் எந்த திறமையான மனிதர்கள் உட்கார்ந்தா அந்த வேலை கரெக்டா முடியுமோ அதற்கு தகுந்த மாதிரியான எம்ப்ளாய்ஸ் இவங்களுக்கு கீழே நிறைய பேரை வேலைக்கு எடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலைப்பாடை கொடுத்து அந்த கம்பெனி கரெக்டா நடக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்துல இவங்களும் இறங்கி வேலை செய்வாங்க. நாளடைவில் இவங்களுக்கு கீழே நிறைய பேரை வேலை செய்ய வச்சு இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆயிடுவாங்க. டைம் ஃப்ரீடமும் உங்களுக்கு கிடைச்சிரும். புரிஞ்சிக்க முடியுதா? இவர்கள் பெரிய பிசினஸ் ஓனர்ஸா இருப்பாங்க. இவங்க தேவைப்பட்டா ஒரு மாசம் கூட ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். டெஃபினட்டா இவங்களுக்கு வரும்போது உங்களுக்கு எந்த விதமான பண பாதிப்பும் இருக்காது. இவங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஓனர்ஸா இருப்பாங்க. 4ஆவதா இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்டர்ஸ். இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, இவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய வியாபாரத்துல முதலீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுவாங்க, வாரன் பஃபட் மாதிரி. பெரிய பெரிய வியாபாரத்துல முதலீடு பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்தை ரன் பண்ற கம்பெனி ஓனர் பிசினஸை பெருசாக்குவாங்க. பெருசாக்கி அதுல வரக்கூடிய லாபத்தை இந்த இன்வெஸ்டர்ஸ் லாபம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை வச்சு பணம் பண்ணுவாங்க. இதுல 4ஆவதா ஒரு விஷயம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. இந்த இந்த 2 இடத்துல பாத்தீங்கன்னா காலத்திற்கும் நீங்க பணத்துக்காக வேலை செய்யணும். இந்த 2 இடத்துல பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும். இதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நாம வெஸ்டீஜ்ன்ற ஒரு வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். இந்த வெஸ்டீஜ்ன்ற ஒரு வியாபாரத்துக்குள்ளார நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம்னா, இந்த பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் உருவாக்கின சிஸ்டம் மாதிரி தான் நாமளும் இங்க சிஸ்டத்தை உருவாக்க வந்திருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ என்ன மாதிரியான சிஸ்டம் பாருங்க. இன்னைக்கு டாடா பத்தி நான் சொன்னேன். கடலூர்ல டாடா கெமிக்கல் ஒரு கம்பெனி இருக்கு. நிஜமா சொல்றேன், ரட்டன் டாட்டா விளையாட்டுக்கு கூட கடலூர்ல இருக்கக்கூடிய டாடா கெமிக்கல் கம்பெனிக்கு வந்திருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது. அங்க ஒரு கம்பெனி அப்படி இருக்குன்னா கூட அவருக்கு தெரியுமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவர்களை அவங்களுக்கு கீழே வந்தவங்களை அந்த சிஸ்டத்தை மானிட்டர் பண்ற மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. தனக்கு கீழே நிறைய பேரை வேலை செய்ய வச்சு பெரிய அளவுல வளர்ந்துட்டாங்க. இப்ப வெஸ்டீஜ்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு நபரா உள்ளார வரும். படிப்படியாக இந்த ஒரு நபர் 100ஆ மாறி 1000ஆ மாறி லட்சக்கணக்கில் மாறுது. அப்போ ஒரு மிகப்பெரிய டீம் ஃபார்ம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை செய்ய வைக்க போறோம். அப்போ ஒரு பெரிய பிசினஸ் ஓனர் செய்யக்கூடிய அதே விஷயத்தை தான் இங்க 5 பைசா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இல்லாம பெரிய அறிவு திறமை எதுவுமே தேவைன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மேல இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கான சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்காக தான் நம்ம உள்ளார வந்திருக்கோம். இப்போ சொல்லுங்க, வெஸ்டீஜ் சாதாரணமான ஒரு பிசினஸா? ஒரு பவர்ஃபுல் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனா ஏன் சார் நிறைய பேர் பிசினஸ் பண்ண மாட்டேன்றாங்க? சில பேர் இந்த வியாபாரத்துல ஜெயிக்கிறாங்க, சில பேரால இந்த வியாபாரத்துல ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா, நல்லா கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. இந்த நபருக்கும் ஜெயிச்ச நபருக்கும் தோத்த நபருக்கும் வெஸ்டீஜ் ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம் கிரியேட் பண்ணக்கூடிய பிசினஸ் நல்லாவே தெரியும். ஆனா சிலர் ஜெயிச்சிருக்காங்க, சிலர் தோத்துருக்காங்க. என்ன காரணம்னா இதுதாங்க பிரச்சனை. இந்த இ கேட்டகரி இருக்குல்ல, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, டேய் நல்லா படி, அப்பதான் நீ நிறைய மார்க் வாங்க முடியும், அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியும், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்மளை என்னவாக சொல்லி சொல்லி தயார் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா படி, அப்பதான் வேலைக்கு போக முடியும், கை நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படி, அப்பதான் வேலைக்கு போக முடியும், கை நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு நல்ல எம்ப்ளாயா மாறினாதான் உன் லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள ஒரு நல்ல எம்ப்ளாயி மைண்ட் செட்டோட உருவாக்கியிருக்காங்க. என்ன மைண்ட் செட்டோட உருவாக்கியிருக்காங்க? நல்ல ஒரு திறமையான எம்ப்ளாயி மைண்ட் செட்டை நம்மளை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வெஸ்டேஜுக்குள்ளார வந்து என்னவா மாறத்துக்கு வந்திருக்கோம்? ஒரு பிசினஸ் ஓனராக மாறத்துக்குள்ளார வந்திருக்கோம். எஸ் ஆர் நோ? பிசினஸ் ஓனரா மாறணும் அப்படின்னா
இங்க நல்லா பாருங்க, வர எல்லாருமே பிசிக்கலா பிசினஸ்குள்ள வந்துட்டாங்க. ஆனா மென்டலா இன்னமும் யாராவா இருக்காங்க? இன்னும் யாராவே இருக்காங்க? எம்ப்ளாயாவே உட்கார்ந்துருக்காங்க. ஜெயித்தவர்கள் பிசிக்கலா மட்டும் பிசினஸ் மைண்ட் செட் பிசினஸ்குள்ள வரல, மென்டலி பிசினஸ் ஓனரா மாறிட்டாங்க. 100ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் தோக்குறாங்க அப்படின்னா அதற்கு மிக 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 முக்கியமான காரணம், எல்லாரும் வியாபாரத்துக்குள்ள வந்துட்டாங்களே தவிர அவங்களுடைய ஆட்டிடியூட் இந்த எம்ப்ளாயி இந்த செல்ஃப் எம்ப்ளாயில இருந்து பிசினஸ் ஆட்டிடியூட்குள்ள மாறல ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுன்லைன்ஸோடைய எம்ப்ளாயி ஆட்டிடியூடை உடைச்சிட்டு நீங்க பிசினஸ் ஆட்டிடியூடாக நீங்க மாத்தலனா, இந்த பி குவாட்ரண்ட்டுக்குள்ளார அவங்கள நீங்க கொண்டு வரல அப்படின்னா உங்க நெட்வொர்க்கு கொஞ்ச நாள் பண்ணுவாங்க, அதற்கப்புறம் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயி கேட்டகரியில உட்கார்ந்துருக்கும் போது செல்ஃப் இனிஷியேட்டிங் எடுக்க மாட்டாங்க. அவர்களாக சொந்தமாக வியாபாரத்தை பண்ணணும் ஓட மாட்டாங்க. நீங்க போயிட்டு தார்குச்சை வச்சு குத்திக்கிட்டே இருந்தா தான் ஓடுவாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம லீடர்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சார் அவரை நான் ஸ்பான்சர் பண்ணிட்டேன் சார், இதுக்கப்புறம் அவரே பிசினஸ் பண்ணிடுவார் சார். பண்ண மாட்டாங்க. அவங்களே பெரிய லீடர்ஷிப்பா மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் இன்னமும் என்னவா இருக்குதுங்க? எம்ப்ளாயி மைண்ட் செட் தான். எம்ப்ளாயி மைண்ட் செட்னா என்ன? பாஸ் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அவங்க சொல்றதை தாண்டி செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்க சொன்னா மட்டும் செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூடு உள்ள நபர்களை நம்ம டீம்ல வச்சு நீங்க எப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எஸ் ஆர் நோ? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னையிலிருந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, உங்க டவுன்லைன்ஸோட மைண்டில் என்ன மாதிரியான ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே ஒரு ஒரு நபரையுமே, எனக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே இந்த பி குவாட்ரண்ட்ல சிந்திக்கிற மாதிரி நான் மாத்திட்டேனான்னு போய் பார்க்கணும். நான் பி குவாட்ரண்ட்ல வர வைக்கிறதுக்கான வேலைகளை நான் பார்க்கணும். அந்த பிசினஸ் குவாட்ரண்ட்டுக்கு அவங்க போகணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. அவங்க நம்மளுடைய சிஸ்டம் ட்ரைனிங் குள்ளர வந்து உட்காந்து 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 மெல்ல 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 இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருந்து இந்த பிசினஸ் மைண்ட் செட்டுக்கு மாறணும். ஐ ஹோப் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஆழமா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த விஷயத்தை எந்த நெட்வொர்க்கு செய்யறாரோ அவருடைய நெட்வொர்க்கு தான் வெரி வெரி ஸ்ட்ராங் நெட்வொர்க்கா மாறுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்பையிலேருந்து நம்ம கூர்ந்து பார்க்கணும். இன்னிலேருந்து என் நெட்வொர்க்குக்கு நான் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ், என் நெட்வொர்க்ல வரக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே பி குவாட்ரண்ட்ல மாத்துறதுக்கு நான் தயாராகணும், அவங்கள தயார் பண்ணணும். நான் தயாராகணும், அவங்கள தயார் பண்ணணும். இந்த விஷயத்த கரெக்டா செய்றீங்களா மட்டும் பாருங்க. ஐ கேன் அஷ்யூர் யூ 100% அஷ்யூர் பண்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கீழே பி குவாட்ரண்ட் நபர்களை நீங்க உருவாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட நெட்வொர்க் காலத்திற்கும் அழியாத, காலத்திற்கும் நிலைச்சு நிற்கக்கூடிய நெட்வொர்க்கா மாறிடும். இந்த மாதிரி மாத்திட்டீங்க அப்படின்னா பிசினஸ்ல நல்லா போகும்போது உங்க கூட நிப்பாங்க, சேலஞ்சஸ் வரும்போது உங்க கூட நிப்பாங்க. காரணம், ஒரு லீடர் சின்ன சின்ன சர்க்கிள்களை பார்த்து ஏமாற மாட்டாங்க. 3, 4 a very very important, very very important topic நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறது. உலகத்திலேயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, மனதின் ஆற்றல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல், மைண்ட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க மைண்ட் பவரை விட, மனதின் ஆற்றலை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய என்விரான்மெண்ட். நீங்க எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வளர்றீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்களை நீங்க அடிக்கடி ஐக்கியப்படுத்திக்கிறீங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ரிப்பீட், உங்களோட மைண்ட் பவரை விட சக்தி வாய்ந்த விஷயம் உங்களோட சூழ்நிலை. எப்படி சார் நான் இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், ஸ்டே இன் த ரோஸ் கார்டன் லாங் இனஃப் டு ஸ்மெல் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன தெரியுமா?
நீங்க ஒரு ரோஜா தோட்டத்துக்குள்ளார போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல என்ன நறுமணம் வீசும்? ரோஜா பூவோட நறுமணம் வீசும். எஸ்ஆர்னும் ரைட். இதுவே கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து வெளில வாங்க, என்ன வாசனை வரும்? ஹாஸ்பிட்டலோட வாசனை வரும். எஸ்ஆர்னும். அப்ப இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு வரீங்களோ அந்த நறுமணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல வீசப்படுது. சேம் வே, எந்த மாதிரியான மனிதர்கள் கூட போய் நீங்க பழகுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரியான மனிதர்களோட எண்ணம் உங்களுடைய எண்ணங்களாக மாறப்படுது. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக யோகா தியானம் பண்ணக்கூடிய நபர்கள் கூட போய் நீங்க பழக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ஜிம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இதுவே ரெகுலரா தண்ணி அடிக்கக்கூடிய நபர்கள் கூட போய் பழகி பாருங்க. அந்த தண்ணி அடிக்கலைன்னா வாழ்க்கையில எதுவுமே நம்ம புண்ணியம் இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களை சிந்திக்க வச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த பழக்கத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரியான நபர்கள் கூட போய் பழகுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான தன்மை தான் உங்களுக்குள்ளார மாறுது. ஒன். நம்பர் டூ, லிசன் டு மீ நவ் வெரி வெரி கேர்ஃபுல்லி. டீப் சைக்காலஜி, வெரி வெரி டீப் டீப் சீக்ரெட் சைக்காலஜிங்க அது. நீங்க தினம் 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 யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, ஐ ரிப்பீட், நீங்க தினம் 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 யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ, யாரை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்க கூட கூட இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஆனா நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ, யாரை பத்தி சிந்திக்கிறீங்களோ 100% எழுதி வச்சுக்கோங்க. அவங்களோட தன்மை அப்படியே உங்களோட தன்மையா மாறிடும். அவர்கள் உங்க கூட இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய தன்மை உங்க தன்மையா மாறும், உங்களுக்கே தெரியாம மாறும். அப்போ நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? நல்ல மனிதர்களை பத்தி பேசுறீங்களா, வெற்றியாளர்களை பத்தி பேசுறீங்களா, இல்லை எப்பயுமே புறம் பேசிட்டு உட்காந்துருக்கோமா? நம்ம யாரை பத்தி புறம் பேசுவோம்? நல்ல மனிதர்களை பத்தி புறம் பேசுவோமா, இல்ல தேவையில்லாத மனிதர்களை பத்தி புறம் பேசுவோமா? தேவையில்லாத மனிதர்களை பத்தி புறம் பேசிட்டு இருப்போம். எஸ் ஆர் நோ? அப்போ நம்ம அடிக்கடி புறம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா தேவையற்ற மனிதர்களை பத்தி புறம் பேசிட்டு இருக்கோம். தேவையற்ற மனிதர்களை பத்தி நீங்க புறம் பேசுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. தேவையற்ற மனிதர்களோட குணாசியம் உங்க குணாசியமா மாறும். ஒரு நாள் நீங்களும் மற்றவர்கள் பார்வையில் தேவையற்ற மனிதராக மாறிடுவீங்க. ஒரு நாள் நிதர்சனமான உண்மை, நீங்களும் மற்றவர்களோட பார்வையில் தேவையற்ற மனிதர்களாக மாறிடுவீங்க. அப்ப நான் யாரை பத்தி அடிக்கடி பேசணும், யாரை பத்தி அடிக்கடி சிந்திக்கணும்? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த சாய்ஸ் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க அடிக்கடி சொல்லுவோம், நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு 25 minutes ஐம் கோயிங் டு கோ டீப்பர், ஸோ ஐ வாண்ட் யர் ஃபுல் அட்டென்ஷன் நவ், ரைட்? நாங்க யாரோ நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி நபர்கள் கூட பழகிறீங்களோ உங்களோட பாடி வெயிட், உங்களுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, உங்க பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, உங்க ஆரோக்கியம் இருக்குல்ல, நீங்க என்ன மாதிரியான மனிதர்கள் கூட போய் பழகிறீங்களோ அதுதான் உங்க ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து காஷியஸா இருங்க. உங்க ஆரோக்கியம், உங்க பொருளாதாரம், உங்க உங்க குடும்ப சூழ்நிலையில நிம்மதி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே நீங்க யாரை பத்தி சிந்திக்கிறீங்களோ, யாரை பத்தி பேசுறீங்களோ, யார் கூட பழகிறீங்களோ, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி தே ஆர் அஃபெக்டிங் யூ, தே ஆர் அஃபெக்டிங் யுவர் லைஃப். அப்ப இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா யார உங்க மனசுக்குள்ள கொண்டு வர வைக்க போறீங்க? உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயம், எந்த மாதிரியான நபர்கள் கூட போய் நீங்க பழகி எந்த மாதிரியான விஷயத்தை பத்தி படிக்க போறீங்க, எந்த மாதிரியான நபரை பத்தி நீங்க படிக்க போறீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு பிசினஸ் லீடருக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஆட்டிடியூட், ஒரு பவர்ஃபுல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கிட்ட புத்தகம் படிக்கக்கூடிய குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும். வெரி வெரி ஸ்ட்ராங் குவாலிட்டி, வெரி வெரி ஸ்ட்ராங் குவாலிட்டி அது. ஏன் சார் புக்கு படிக்கணும், ஏன் சார் இந்த லீடர்ஷிப் புக்ஸை படிக்கணும், நான் ஏன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸை நான் படிச்சே ஆகணும்? த ரீசன் இஸ் வெரி வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வெற்றி சிந்தனைகள் பத்தின புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கிறீங்க, ஒரு வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கிறீங்கன்னா ஒரே வருஷத்துக்குள்ளார 3650 பக்கங்கள் நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. இந்த 3650 பக்கங்களுமே
உங்களுக்குள்ளார நல்ல சிந்தனைகளும் வெற்றி சிந்தனைகளையுமே உங்களுக்கு தெரியாம உள்ளார இப்ப உட்கார்ந்துருக்கும். அப்போ உங்களுக்குள்ளார என்ன மெமரி இருக்கோ அதுதான் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அப்படின்னா உங்களுக்குள்ளார எல்லாமே ஐஸ்வர்ய சிந்தனையா மாறுது. அப்படின்னா எப்படிங்க உங்க வாழ்க்கையில ஏழ்மை வரும்? எப்படிங்க உங்க வியாபாரத்துல நீங்க தோப்பீங்க? யோசிச்சு பாருங்க. புக் அப்படின்றது உங்களுடைய நெருங்கிய ஒரு நண்பனாக இருக்கணும். எந்த மாதிரியான அப்ளைன்னு நீங்க மென்டரா தேர்ந்தெடுக்கிறீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரியான அப்ளைன்னு நீங்க மென்டரா தேர்ந்தெடுக்கிறீங்க? ஒரு ஃபேண்டாஸ்டிக் குவாலிட்டி உள்ள நபரை நீங்க மென்டரா தேர்ந்தெடுத்து ஆகணும். தேர்ந்தெடுத்த பிறகு இப்போதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். சார், நான் என் மென்டர்லாம் தேர்ந்தெடுத்து தரேன் சார், ஆனாலும் நான் பிசினஸ்ல இன்னும் தொய்வா போயிட்டு இருக்கேன் சார். நான் கம்மிங் டு த பாயிண்ட் நவ். லிசன் டு மீ now வெரி வெரி கேர்ஃபுல்லி. லிசன் டு மீ வெரி வெரி கேர்ஃபுல்லி. வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா, இப்ப இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? நல்ல உருப்பட்ட மனிதர்கள் கூட போய் பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அப்ப வெற்றி அடைந்த மனிதர்கள் கூட போய் பழகுங்க அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லியாச்சு. அப்போ வெற்றி அடைந்தவர்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். வெற்றி அடைந்தவர்கள் என்ன செய்யறாங்களோ அந்த விஷயத்த நம்மளும் செஞ்சா நம்மளும் வெற்றி அடைஞ்சிட முடியுமா முடியாதா? எல்லாரும் கொஞ்சம் இப்படி இப்படி இல்லை இப்படி இப்படி தலையாட்டுங்க பார்ப்போம். வெற்றி அடைந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்களோ அந்த விஷயத்த நானே செஞ்சிட்டேன்னா வெற்றி அடைய முடியுமா முடியாதா? சத்தியமா முடியாது. அப்ப இவ்வளவு நேரம் நீ எடுத்த பாடம் வர வர அந்த லெட்ஸ் கோ டு த பாயிண்ட் வெரி வெரி டீப்லி. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி அடைந்தவர்கள் என்ன செய்தார்களோ அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் அஸ் டேக் திஸ் as an எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ரஜினிகாந்த் ஒரு வெற்றி அடைந்த நடிகரா இல்லையா? ஒரு மிகச்சிறந்த வெற்றி அடைந்த நடிகர். ஆனா ரஜினிகாந்த் மாதிரியே ஆக்ஷனை காப்பி பண்ணவங்க நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தாங்களா இல்லையா? ஆனா ரஜினி மாதிரியே ஜெயிச்சிட்டாங்களா பாருங்க? சத்தியமா ஜெயிக்கல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா, வெற்றி அடைஞ்சவங்க என்ன செஞ்சவங்களோ அதை அப்படியே நானும் செஞ்சுட்டா ஜெயிச்சிருவேன்னு சொன்னீங்க. எஸ்ஆர்னோ? ரஜினி வெற்றி அடைந்தவர், வெற்றி அடைஞ்சவர் அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணாங்க, ஆனா தோத்துட்டாங்க. வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிளான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளானா இல்லையா? பல பேரை லட்சாதிபதி கோடீஸ்வரனா மாத்தின ஒரு பிளானா இல்லையா? ரைட்டு. ஆனா வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிளானை காப்பி அடிச்ச கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா? போய் பாருங்க. ஜெயிக்கல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா, வெற்றி அடைஞ்சவங்க என்ன செஞ்சவங்களோ அதை அப்படியே செஞ்சா நம்ம ஜெயிச்சிடும் சொன்னோம். ஜெயிக்கல. விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு மிகச்சிறந்த செஸ் பிளேயர். எஸ்ஆர்னோ? ஒரு மிக சிறந்த செஸ் பிளேயர். அவர் எந்த காயின் எடுத்து வைக்கிறாரோ அதே காயினை நீங்க எடுத்து வைக்கிறீங்க, ஜெயிச்சிருவீங்களா பாருங்க? 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்புக்கு மேல உங்களால ஆட முடியாது. 4 ஸ்டெப் உங்களை தோக்கடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. எஸ்ஆர்னோ? அப்போ வெற்றி அடைஞ்சவங்களை ஃபாலோ பண்ண ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நல்லா கூர்ந்து கவனிங்க. நீங்க வெற்றி அடைந்தவங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளி அவங்களோட ஆக்ஷனை மட்டும் நீங்க காப்பி பண்ணா பத்தாது. அதையும் தாண்டி நீங்க எதை போய் காப்பி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட திங்கிங் பேட்டர்னை நீங்க காப்பி பண்ணணும். எதை காப்பி பண்ணணுங்க? அவங்களோட திங்கிங் பேட்டர்னை நீங்க காப்பி பண்ணணும். அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அந்த மாதிரி நீங்க சிந்தித்தால் மட்டும்தான், அவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க சிந்திச்சா மட்டும்தான் உங்களால இந்த துறையில ஜெயிக்க முடியும். அவங்களோட ஆக்ஷனை மட்டும் காப்பி பண்ணீங்கன்னா நீங்களும் அதே ப்ராடக்ட் தான், உங்களுக்கும் அதே நோனி தான். கௌதம் பாடி சார் உங்களுக்கு நோனி, லீடருக்கு தனி நோனி கொடுக்கல. எஸ் ஆர் நோ? அவங்களுக்கும் அதே ஸ்பெரனா தான், உங்களுக்கும் அதே ஸ்பெரனா தான். அவங்களுக்கும் அதே ப்ராடக்ட் தான், உங்களுக்கு அதே ப்ராடக்ட் தான். அவங்களுக்கு அதே மார்க்கெட்டிங் பிளான், உங்களுக்கு அதே மார்க்கெட்டிங் பிளான், அதே ஆக்ஷன் பிளான். பட் அவங்களோட சிந்தனையில உயர்ந்த சிந்தனை கொண்டாந்து அதை அப்ளை பண்றாங்க. நம்மளுக்கு அந்த உயர்ந்த சிந்தனை காப்பி பண்ண தெரியலனா நம்மளால பெருசா வளர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்போ உங்களோட கேள்வி என்ன சார்? அவங்க என்ன ஆக்ஷன் செய்யறாங்க அதை நான் காப்பி பண்ணிடலாம் சார், அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க நான் எப்படி சார் காப்பி பண்றது? எஸ் ஆர் நோ? என்னோட லீடர் இப்ப எனக்கு ராஜன் சார் என்னோட மென்டர், அவரு என்ன எப்படி சிந்திக்கிறாரு அதை நான் எப்படி காப்பி பண்றது? ரொம்ப சிம்பிள். அவரோட ஆக்ஷனை காப்பி பண்றது கூட கஷ்டமா இருக்கும், பட் அவரோட திங்கிங் காப்பி பண்றது ரொம்ப சிம்பிள். பேசாம எல்லா ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் போய் உட்காந்தாச்சுன்னா போதும், அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்றத அந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க.
அப்ப எந்த அளவிற்கு நீங்க மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் போய் உட்காந்து 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 உங்களை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் உங்களுடைய திங்கிங் பேட்டர்னா மாறிடும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி திங்கிங் பேட்டர்ன் வந்துடுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, அவர்கள் என்ன மாதிரியான வெற்றி அடைந்தார்களோ அதே மாதிரியான வெற்றி உங்களுக்கும் காத்துட்டு இருக்குங்க. இவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த பிசினஸ். இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்த நான் செய்யறேனான்னு போய் பார்க்கணும். இதே விஷயத்தை என் டவுன்லைனா செய்ய வைக்கிறானான்னு போய் பார்க்கணும். சாரி. நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன, இந்த பிசினஸ்ல செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெற்றி அடைந்தவர்கள் வெற்றி அடைந்த பிறகு என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க செய்யக்கூடாது. அவங்க வெற்றி அடைவதற்காக என்ன செஞ்சாங்களோ அதை தான் நீங்க செய்யணும். there is a difference. ஒரு அடிப்படையில ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. வெற்றி அடைந்தவர்கள் வெற்றி அடைந்த பிறகு என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. வெற்றி அடைந்தவர்கள் வெற்றி அடைவதற்காக என்ன செஞ்சாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். என்ன சுதாகர் வித்தியாசம் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டபுள் யூனிவர்சிட்டி கிரவுண்ட் டைரக்டர் ஆகியிருப்பாங்க, விஎம்சிஎம்மா மாறி இருப்பாங்க, அம்பாசிடரா மாறி இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லா சிஎன்டிக்கும் போகிறதுக்கும் எல்லா ஹோம் மீட்டிங் போகிறதுக்கும் அவங்க வியாபாரம் தொடங்கும் போது இருந்த அதே நேரம் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. எஸ் ஆர் நோ? ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா ஹோம் மீட்டிங் போயிருப்பாங்க, எல்லா சிஎன்டியும் போயிருப்பாங்க. இன்னைக்கு அதற்கான டைம் அவங்க கிட்ட இருக்குமா தெரியாது. இன்னைக்கு அவங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மேபி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ட்ரைனிங் டெவலப்மெண்ட், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னோட சக்சஸ்ஃபுல் அப்ளைன்னு ட்ரைனிங் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு, நான் ஹோம் மீட்டிங் போக மாட்டேன், நான் சிஎன்டி பண்ண மாட்டேன், போச்சு. அவர்கள் வெற்றி அடைவதற்காக என்ன செய்தார்களோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீர்கள். அப்ப ரெண்டு விஷயத்தை நீங்க காப்பி பண்ணணும். வெற்றி அடைவதற்காக என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும். அவர்கள் எப்படி இந்த வியாபாரத்தை சிந்தித்து செய்யறார்களோ அதே மாதிரி நீங்க சிந்தித்து செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப இதற்கு அடிப்படை காரணம், இதுக்கு அடிப்படையான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் த பவர்ஃபுல் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த பவர்ஃபுல் குவாலிட்டி. அவங்களோட திங்கிங்கை நான் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு மிகப்பெரிய டூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் நான் உட்காந்து அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும், வெற்றி சிந்தனைகள் தரக்கூடிய புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை செய்து எனக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே பி குவாட்ரண்ட்ல நான் மாத்திரம்னா தினம் தினம் உங்களுடைய ஆக்டிவிட்டியில நீங்க பார்த்துட்டே இருந்துட்டீங்கன்னா, ஐ ரிப்பீட், உங்களுடைய ஆட்டிடியூட லீடர்ஷிப் குவாலிட்டி ஆட்டிடியூடா டெவலப் பண்ணி உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே ஒரு பிசினஸ் குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸ் அப்படின்றது மிக பிரம்மாண்டமான சக்சஸா மாற ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மிக 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 பெரிய சக்சஸா மாற ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்த நம்ம செய்யறோமான்னு பார்க்கணும். அப்போ நான் எந்த பாயிண்ட்ல நிக்கிறேன்றது இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் மற்றவங்க கிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கறனோ அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். காரணம், நான் எப்படி ஒரு மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கறனோ அதே விஷயத்தை தான் மற்றவர்களும் என்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. நான் எந்த மாதிரியான அப்ளைனா இருக்கணும் அப்படின்னா, வெறும் சொல்லக்கூடிய நபரா இருக்கக்கூடாது, செய்யக்கூடிய நபராக மாறணும். காரணம், என்னோட டவுன்லைன்ஸ் நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய மாட்டாங்க, நான் என்ன செய்யறனோ அதை தான் செய்வாங்க. ஐ ரிப்பீட், என்னோட டவுன்லைன்ஸ் நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய மாட்டாங்க, நான் என்ன செய்யறனோ அதை தான் அவர்கள் செய்வாங்க. அப்ப நான் மற்றவங்க கிட்ட என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கறனோ அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கா இல்லையா. 2, நான் மக்களை பயன்படுத்தி வியாபாரத்தை டெவலப் பண்றேனா இல்ல வியாபாரத்தை பயன்படுத்தி மக்களை டெவலப் பண்ணக்கூடிய லீடரா மாறனா. 3, எனக்கு கீழே வரக்கூடிய நபர்கள் எப்பேற்பட்ட நபர்களாக வராங்க அப்படின்னா, ஒரு நல்ல எம்ப்ளாயி ஆட்டிடியூடுக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல எம்ப்ளாயா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் ஒரு பிசினஸ் குவாட்ரண்ட்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவர்களாகவே பிசினஸ் பண்ணுவாங்க, அவங்களே பண்ணட்டும், அவங்களே செய்யட்டும். இட் வில் நெவர் ஹேப்பன். நம்ம தான் அவங்கள பண்ண வைக்கணும். அப்போ என்னுடைய கவனம் எல்லாம்
அவங்கள பிசினஸ் குவாட்ரண்ட்டுக்கு நான் மாத்திரனா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 4, எனக்கு கீழே வரக்கூடிய நபர்கள் அந்த குவாட்ரண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் அந்த குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் போய் உட்காரணும். என்னோட மைண்ட் பவரை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணு இருக்குது அப்படின்னா அது வேற எதுவும் இல்லை. நான் என்ன மாதிரியான சூழ்நிலையில வளர்றேன் அப்படின்றத பொறுத்துதான். நான் வெற்றியாளர்கள் கூட போய் பழகினேன்னா எனக்கு வெற்றி சிந்தனை, தோல்வியாளர்கள் கிட்ட போய் பழகினேன்னா எனக்கு தோல்வி சிந்தனை. ஒன்லி வென் மைண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் லைஃப் எக்ஸ்பேண்ட்ஸ். மனம் விரிவடையும் போது மட்டும்தான் வாழ்க்கை விரிவடையும். தோல்வியாளர்களுக்கு மனதை விரிவடை வைக்கவும் தெரியாது, வாழ்க்கையும் விரிவடை வைக்க தெரியாது. வெற்றியாளர்களுக்கு மட்டும்தான் மனதை விரிவடை வைக்க தெரியும், வாழ்க்கையும் விரிவடை வைக்க தெரியும். அப்போ என் மனம் விரிவடையாமல் என் வாழ்க்கை விரிவடையவே வாய்ப்பே கிடையாது. என் மனதிற்குள் பெரிய பெரிய சிந்தனைகளை நான் போட்டாகணும், பெரிய பெரிய கனவுகளை நான் விதைத்தாகணும். அப்ப இந்த விதையை யார் விதைத்தா கரெக்டா இருக்கும்? கனவுகள்ல வெற்றி அடைஞ்சவர்கள் விதைத்தால் அது கரெக்டா இருக்கும். அப்ப கனவுகளை நிஜமாக்கின நபர்கள் கிட்ட போய் நான் பழகிறேனா? தினம் தினம் வெற்றி சிந்தனை தரக்கூடிய புத்தகங்களை நான் படிக்கிறேனா? என்னோட அப்ளைனோட ஆக்ஷனை நான் காப்பி பண்றதை தாண்டி என்னோட அப்ளைனுடைய திங்கிங் பேட்டர்னை நான் காப்பி பண்றேனா? இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நபர் சரிவர செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நெட்வொர்க் வெரி 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 பவர்ஃபுல் நெட்வொர்க்காக மாறும். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் 12 மினிட்ஸ் யாரும் இனிமேல் நோட்ஸ் எழுத வேண்டாம். ஜஸ்ட் என்னை பார்த்துட்டு உட்காந்துருங்க. The last 12 minutes is going to be a highly transforming செஷனாக இருக்க போகுது. இந்த 12 நிமிடங்கள் உங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரக்கூடிய நிமிடங்களாக இருக்கும். ஜஸ்ட் லுக் அட் மீ. என்னை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துருங்க. Who is a leader? Who is a leader? Let's see who is a leader. எல்லா சூழ்நிலையும் சரியா இருந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அது எனி நார்மல் ஆவரேஜ் பர்சன் கேன் டூ தட். ஒரு சாதாரண மனுஷன் கூட எல்லா சூழ்நிலையும் சரியா இருந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா லீடர் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சரியா இல்லைன்னா கூட ஜெயிச்சு காமிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் லீடர். லைஃப் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப், லைஃப் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை மட்டும் எங்க அப்பா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சிருந்தா, என்னை மட்டும் என்னை மட்டும் என்னை அந்த மாதிரி காலேஜில் படிக்க வச்சிருந்தா, எனக்கு மட்டும் இவ்வளவு காசு கொடுத்துருந்தா, என்னை மட்டும் இந்த மாதிரி வளர்த்துருந்தா, எனக்கு மட்டும் அதை கொடுத்துருந்தா, எனக்கு மட்டும் இதை கொடுத்துருந்தா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி டீம் அமைஞ்சிருந்தா, எல்லாம் அதுவா அமையணும்னா உங்களுக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்கணும் கடவுள்? லைஃப் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப். இது வந்திருந்தா நான் அப்படி வந்திருப்பேன். வரலாறுல உங்க பேர் இடம் பெறாது. வரலாறுல யாரோட பேர் இடம் பெறும் அப்படின்னா எதுவுமே இல்லைனாலும் நான் மேல வந்திருக்கேன் பாரு அப்படின்னு காட்டுறான் பாத்தீங்களா, அவன் தான் லீடர். உங்களுக்கு எது அதெல்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, லிசன் டு மீ நவ், லிசன் டு மீ நவ் ப்ளீஸ். இதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ்ல உங்க கை போக வேண்டாம். உங்க கவனம் முழுக்க முழுக்க என் மேல மட்டும். சிஸ்டத்துல இருந்து கை எடுத்துருங்க, கவனம் முழுக்க முழுக்க என் மேல மட்டும். எதுவுமே இல்லைனாலும் ஜெயிக்கணும், அவன் தான் லீடர் அப்படின்னு பார்த்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட எது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது இல்லாமல் வெற்றி அடைந்த மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா போய் பாருங்க. நிறைய பேர் இருக்குல்ல, சார் நான் பெருசா படிக்கல சார், படிச்சிருந்தானே ஜெயிச்சிருப்பான். படிக்காதவங்க இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? சார் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளவு பெருசு இல்லை சார், ஃபேமிலியே இல்லாதவன் ஜெயிச்சிருக்கானா இல்லையா? பேக்ரவுண்டை விட்டுருங்க. எனக்கு மட்டும் 2 கை 2 கால் நல்லா இருந்தா 2 கை 2 கால் இல்லாதவன்லாம் ஜெயிச்சிருக்கானா இல்லையா? எனக்கு மட்டும் நீங்க எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது இல்லாமல் இந்த உலகத்துல மனிதர்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ ஹூ இஸ் லீடர்? இதெல்லாம் இருந்தாதான் நான் ஜெயிப்பேன், எது இல்லைனாலும் நான் ஜெயிப்பேன். இவன் தான் லீடர். நோ மோர் கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட், நோ மோர் கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட். வாட் இஸ் நோ மோர் கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட்? என்ன தெரியுமா? Now listen to me very carefully. மகாபாரதத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ணன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் கர்ணன் ஃபார் மெனி ரீசன்ஸ். கர்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
மாதா, பிதா, குரு, தெய்வம். எஸ்ஆர்னு இந்த 4 பேர்ல ஒருத்தவங்க நம்மளுக்கு சரியா அமையலாட்டா கூட நம்ம லைஃபே போச்சு. எஸ்ஆர்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு மனுஷனுக்கு சரியா அமையலன்னா அவன் லைஃப் பெரிய சாபக்கேடு. எஸ்ஆர்னு அம்மா நல்லா அமைஞ்சு அப்பா சரியா அமையல, அப்பயும் லைஃப் பிரச்சனை தான். அம்மா அப்பா ஓகே, ஆனா சரியான குரு கிடைக்கல, தன்னோட ஆற்றலை வெளியில் கொண்டு வரதுக்கான குரு கிடைக்கல, அப்பயும் லைஃப் போச்சு. குருவும் கிடைச்சாச்சு, ஆனா இறைவனுடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கல, தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கல, உருப்படவே முடியாது. இந்த 4 விஷயமும் ஒரு மனுஷன் சரியா அமையணும். இந்த 4 விஷயம் கரெக்டா அமைஞ்சு போச்சு, பிளஸ்ட்லயும் பிளஸ்ட் ஆவன். இந்த மகாபாரத்துல வர கர்ணனை போய் பாருங்களேன். பிறக்கும் போதே அம்மா யாரும் தெரியாது, தண்ணியில விட்டாச்சு, அம்மா கை விட்டாங்க. அப்பா யாரும் சொல்ல முடியாது, அப்பா கை விட்டாச்சு. குரு கற்ற வித்தை தேவைப்படும் போது கை கூடாதுன்னு சாபம் விட்டாரு. கற்ற வித்தை தேவைப்படும் போது கை கூடாதுன்னு சாபம் விட்டார், குரு கை விட்டாரு. தெய்வம் போருக்கு போறதுக்கு முன்னாடி சூரிய கவசத்தை, அந்த கவசத்தை வந்து வாங்கிடும். ஏன்னா இந்த கவசம் மார்பில் இருந்துச்சுன்னா வெளில அடிச்சு அவனை சாவடிக்க முடியாது. தெய்வம் மாறு வேஷத்துல வந்து கவசத்தை தானம் கேட்டு வாங்கிட்டு போயிடும். அம்மா கை விட்டாங்க, அப்பா கை விட்டாங்க, குரு கை விட்டுட்டாரு, தெய்வம் கை விட்டுடுது. 4 பேரும் கை விட்டாலும் கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட கர்ணன் புலம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல கூட கர்ணன் புலம்பவே இல்லை. லைஃப்ல அவன் எடுத்த ஒரு 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 ஐடியா என்ன, ஒரு டிசிஷன் என்ன அப்படின்னா, என் லைஃப்ல ஒரு விஷயம் சரியா நடக்கலாட்ட கூட பரவாயில்ல, ஆனா எல்லா விஷயத்தையும் நான் சரியா நடந்துகிட்டே போவேன்னு முடிவு பண்ணான். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் கூட அவனுக்கு சரியா நடக்கல, ஆனா எல்லா விஷயத்திலும் அவன் சரியா நடந்துகிட்டே போனான். முடிவுல அவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் இறந்து போனா இங்க இருந்து மேல கடவுள் கிட்ட போவாங்க, ஆனா அவனை கூட்டு போறதுக்கு கடவுளே மேல இருந்து கீழே இறங்கி வந்தாரு. பாப்பா கூட்டு போன கடவுளே கெஞ்ச விட்டுட்டான், நீ பெர்மிஷன் கொடுத்தாதான்ப்பா அவனை கூட்டு போக முடியும்ட்டு. தட்ஸ் லைஃப். ஒரு லீடர் கிட்ட இந்த குவாலிட்டி இருக்கணும். எதுவுமே இல்லைனாலும் ஜெயிச்சு காட்டணும். அவன் தான் லீடர். எனக்கு அந்த ப்ராடக்ட் சரியில்லை, எனக்கு இந்த அப்ளையன்ஸ் சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. கர்ணன் எப்பயுமே கர்ணன் எக்ஸாம்பிள் உங்க லைஃப்ல முன்னிறுத்தி உங்க வாழ்க்கை அணுகிக்கிட்டே போங்க. லைஃப்க்கான எல்லா ஆன்சரும் கிடைச்சிடும். பிஸ்னஸ்ல அந்த மாதிரி ஒரு லீடரா மாறணும், அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப். அப்படி ஒரு லீடரா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் ஹார்ட்ஸ், லைஃப் இஸ் கோயிங் டு பி சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் எங்களை அப்படிதான் ராஜன் சார் வளர்த்தாரு, ஃபருக் எங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்து டெவலப் பண்ணாங்க. இன்னைக்கு இதே விஷயத்த தான் நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம். அதனோட விளைவு இன்னைக்கு வெஸ்டீஜ் எனக்கு கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு வெஸ்டீஜ்ல என்னோட ஹையஸ்ட் செக் பாத்தீங்கன்னா 4,300,000 என்னோட ஹையஸ்ட் செக் வெஸ்டீஜ்ல. இது வரைக்கும் 22 வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் நான் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு கார் இல்லை, நான் 2 கார் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின 2வது கார் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாய் மதிப்புல இன்னோவா கிறிஸ்டா கார் வாங்கியிருக்கேன். குழுல நிறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. எண்ணற்ற எண்ணற்ற நபர்கள் ஃபாரின் டூர் வந்திருக்காங்க. எண்ணற்ற நபர்கள் லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன ஆட்டிடியூடை நீங்க டெவலப் பண்ண போறீங்க? பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கான ஆட்டிடியூடை நீங்க டெவலப் பண்ணி அந்த எனர்ஜியை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பெனட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன மாதிரி நீங்கள் லீடரான மாறணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான லீடராக மாறணும் அப்படின்னா, பாண்டிச்சேரி என்னோட நான் சொந்த ஊர் இல்லை, பட் நான் வந்து செட்டில் ஆன ஊர் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் மதர் ஆசிரமம் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அரவிந்தர் ஆசிரமம், மதர் ஆசிரமம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதரோட புத்தகத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ, நான் வெரி வெரி கேர்ஃபுல்லி ப்ளீஸ் லிசன் டு மீ. மதருடைய புத்தகத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அது என்ன வாசகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூர் யூசிங் த வேர்ட்ஸ் டு மோட்டிவேட் பீப்புள், தென் யூ ஆர் நாட் த மோட்டிவேட்டர் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வெறும் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி மக்களை மோட்டிவேட் பண்றீங்க அப்படின்னா நீ மோட்டிவேட்டர் இல்லடா கண்ணு, உன் வார்த்தைகள் தான் மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஆழமா போய் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன்னை பார்த்த நேரம் மோட்டிவேட் ஆகணும்ன்றாங்க மதர். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பிரசன்ஸ் மக்களை மோட்டிவேட் பண்ணணும்.
நீங்க அந்த மாதிரி லீடரா இருக்கிறீங்களான்றத பாருங்க. அந்த மாதிரி லீடரா மாறிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர்ஷிப் எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துடுது அப்படின்னா, அது வரணும்னா என்ன சுதாகர் பண்ணணும்? ஸ்டே இன் த ரோஸ் கார்டன் லாங் இனஃப். ரோஜா தோட்டத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வாங்க, போயிட்டு போயிட்டு வாங்க. உங்ககிட்ட இயற்கையாவே அந்த நறுமணம் வரலட்டா கவலையே படாதீங்க. நீங்க நம்பர் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்பர் ஒன் கூட போய் பழகிக்கிட்டே இருங்க. நீங்க திறமையான நபரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. திறமையான நபர்கள் கூட போய் பழகிக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட சிறந்த அறிவு இருக்குன்னு அவசியம் இல்லை. சிறந்த அறிவு உள்ள நபர்கள் கிட்ட போய் பழகிக்கிட்டே இருங்க. ஸ்டே இன் த ரோஸ் கார்டன் லாங் இனஃப் to smell rose. Ladies and gentlemen, thank you so very much. Wish you all the best. Love you all. Thank you. Thank you so much, sir. That is a wonderful section. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு செக்ஷன் நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்ததுக்காக ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் சுதாகர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் செக்ஷன். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வெஸ்டீஜ் பிஸ்னஸ் நம்ம எந்த மாதிரி ஆட்டிடியூட்ல பண்ணோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலாங்கிற ஒரு ட்ரிமாண்டஸ்ட் ஐடியாவை நமக்காக கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அந்த ஐடியா, அந்த ஆட்டிடியூட் இனிமே நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பெரிய லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள போக போகிறோம். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து டீச்சிங் டியூஸ்டேவை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நிறைய இன்ஃபர்மேஷனை இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ மிஸ்டர் சுதாகர் சார் கிவிங் அ வண்டர்ஃபுல் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.